ஹலோங்க. நீங்க இந்த கெட்ட குமாரன் அப்படின்ற தலைப்பில ஒரு ஃபேமஸான ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி தெரியாதவங்க இத கேளுங்க. ஷார்ட்டா சொல்றேன். ஒரு அப்பாக்கு 2 பசங்க. அதில செகண்ட் பையன் என்ன பண்ணுவாரு, அவரோட பங்கு சொத்து அப்பாகிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிட்டு மோசமா செலவழிச்சுட்டு, லாஸ்ட்ல காசே இல்லாம பன்னி மேய்ச்சுட்ருப்பாரு. லாஸ்ட்ல அவ்ளோ வறண்டு போய் அந்த பன்னி சாப்பாடுக்காக ஏங்கிடுவாரு. அப்புறம் தான் பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, புத்தி தெளிந்தபோது புத்தி தெளிந்த அப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, "நம்ம அப்பா கிட்ட போயிடலாமா? அட்லீஸ்ட் ஒரு வேலைக்காரனாவாச்சும் போய் சேர்ந்து, அந்த வேலைக்காரன் சாப்பாடாச்சும் நம்ம சாப்பிடலாம்." அப்படின்னு. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போகும்போது, அவங்க அப்பா அவர கட்டி அணைச்சு, அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸுன்னு எல்லாத்தையும் குடுத்து, அவருக்கு நல்ல ஃபீஸ்ட்டே வைக்கிறாருங்க. பார்த்தீங்களா? ஆக்சுவலா நம்பளும் சில நேரங்கள்ல இந்த உலகத்தில சூப்பரா வாழ்ந்துடணும்டான்னு எல்லாத்தையும் பண்ண போய், லாஸ்ட்ல நெறைய கஷ்டங்கள், கவலைக்குள்ளேயும் தான் உட்காண்ட்ருப்போம். அந்த நேரங்கள்ல நம்ம புத்தி மட்டும் தெளிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உண்டாக்குன ஏசப்பா நமக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவரு என்ன பார்த்துக்குவாரே! அவரு எனக்கு எல்லாமே செய்வாரே! அப்படின்னு நம்ம யோசிச்சுடுவோங்க. உங்க புத்தியும் இப்போ தெளிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஏசப்பா கிட்ட ஓடி போயிடுங்க. அவர் உங்கள விடுதலைக்குள்ள கொண்டு வருவாரு. சந்தோஷமா வச்சுப்பாரு. காட் பிளெஸ் யூ.